நம்ம சவுக்கு சங்கர் திருப்பி அரெஸ்ட் ஆயிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு மனுஷன் எத்தனை தடவை வந்து அரெஸ்ட் ஆவார், ஜெயிலில் இருப்பார், திருப்பி வருவார், அதே ஒர்க்கை இன்னையும் அதே மாதிரி விமர்சனங்களையும் அவர் யூடியூப்லேயே ஆகட்டும், அவரோட சேனலில் வந்து விமர்சனம் வந்து கட்சிகளை பற்றி பேசுறது, ரூலிங் கவர்மெண்ட்டை பற்றி பேசுறது, பிரச்சனைகளை மாற்றுறது, அப்புறம் திருப்பி வந்து ஜெயிலுக்கு போகிறது. இது வந்து ருட்டீனாக வந்து சவுக்கு அவர் வாழ்க்கையில் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையுமே பயங்கர ஹைப்பாக வந்து போயிட்டுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவரோட ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான டால் பில்டிங் தான் ஆக்சுவலி அவர் இருக்கிற ரிசைடிங் இது வந்து. ஸோ ஐ திங்க் ஆன் த 12th floor போலீஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் broken the door. அதை உடச்சிட்டு போய் உள்ளே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து அவரே வீடியோ பதிவு போடுறாரு. இந்த மாதிரி வந்து வெளியில் போலீஸ் வந்து நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, வீட்டில் இருக்கேன், வந்து கதவை திறக்க சொல்லி கேட்குறாங்க, ஆனால் நான் வந்து என்னோட அட்வொகேட் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அட்வொகேட் வந்தால் தான் நான் கதவை திறப்பேன்னு சொல்லி சவுக்கு சங்கர் உள்ளேயும் ஒரு வீடியோ வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. வெளியிலையும் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே வந்து சவுக்கு சங்கர் வீட்டுக்கு வெளியிலையும் வந்து போலீஸ் அண்ட் மீடியா எல்லாருமே வந்துட்டாங்க, வெயிட் பண்ணுறாங்க. சவுக்கு சங்கரை ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, தயவு செய்து எங்கள் கடமையை எங்களை செய்ய அலோவ் பண்ணுங்க, கதவு தரங்கன்னு சொல்கிறாரு. பட் இவர் அட்வொகேட் வரட்டும், நான் அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு இவரோட ஸ்டாண்டை கிளியராக மெயின்டைன் பண்ணிட்டு சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ இப்படியே ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு டைம் மேலே போலீஸ் வந்து நீங்கள் எங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டியூட்டி செய்ய விடாமல் இருக்கிறது பெரிய தவறு, எங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கதவை பிரேக் பண்ணி உள்ளே போய் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த நியூஸ் வந்து நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து மனித கழிவுகளையே வந்து அவங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா இருந்த டைமில் பழைய வீட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம அது நிறையா பதிவில் நிறைய மீடியாவில் வந்து நம்ம பார்த்துருப்போம். வேறு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல். அது வந்து அவரை ஹியூமிலியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வந்து அவர் வீட்டில் வந்து இதே மாதிரி தான் லாட் ஆஃப் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் போய் எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண முடியுமோ பண்ணாங்கன்னு எல்லா மீடியாலையுமே அந்த நியூஸ் வந்துச்சு. அவங்க அம்மாவும் வருத்தப்பட்டு அந்த பதிவு வந்து போட்டிருந்தாங்க, இவருமே அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருந்தாரு. இப்போ என்னன்னு பார்த்துருக்கீங்கன்னா, போலீஸ் அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ண போனாங்க, என்ன நடந்துச்சு. இப்போது சவுக்கு சங்கர் அவரே வந்து அதை பற்றி எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூன் அந்த டைமில் ஜூன் ஜூலை இவரோட ஒரு இது வந்து இதுவுமே வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு கேஸ் தான். இவர் வந்து ஒரு ப்ரொடியூசரை பற்றி இவர் வந்து தவறாக வந்து ஒரு வீடியோ போட்டதாகவும், அதாவது அந்த ப்ரொடியூசர் எடுத்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக் மணி. ஸோ சென்னையில் எல்லா இடத்துலையும் நடக்கிற ட்ரக் ரிலேட்டட் விஷயங்கள் சார்ந்து வந்த பணத்தில் தான் இந்த படத்தை வந்து இந்த பட தயாரிப்பாளருக்கும் இந்த ட்ரக் மணிலையும் வந்து பயங்கர இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அவரும் வந்து இவர் மேலே வந்து ஒரு கேஸ் இது பண்ணி அது வந்து நவம்பரில் கூட அது வந்து ஐ திங்க் இட் கேம் ஃபார் ஹியரிங். ஸோ சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த வீடியோ வந்து நீக்கணும்னா அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து எனக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பார்கெயின் பண்ணதாகவும், அதே டைமில் நான் அவரோட ஆஃபீஸ் போய் இது பண்ணும்போதும் 2 லட்சத்தையும் வந்து அவங்க வந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சைடில் இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஸோ இது வந்து ஆல்ரெடி கேஸ் போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ அது விஷயம் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது, அது ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. நம்ம இந்த கோர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் பேசவே அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, இவரும் உள்ளே உட்காந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து தொடர்ந்து ஒரு தனி மனிதனோட பேசுறது இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், தனி மனித உரிமையை வந்து இது தடுக்கிற செயல், ஒருத்தரையே வந்து போட்டு தாக்குறது சரியில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவங்கள சேர்த்து தான் அவர் நிறைய பேசியிருப்பார். ஸோ அவங்க வந்து அவர் பண்ண தவறுகளுக்கான தண்டனை தான் வந்து அவர் வந்து அதை அனுபவிக்கிறாரு. ஸோ வாட் எவர் கிரைம் இஸ் கமிட்டிங் போலீஸ் ஆர் டேக்கிங் டியூ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். தாவாக்காவுமே வந்து தாவாக்கா சப்போர்ட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஆதரிக்கலாம் இல்லை. ஏன்னா சவுக்கு சங்கர் தாவாக்கா விஜய்க்கு அவருக்கு எதிராகவுமே சில பதிவுகள் போட்டிருந்தார். ஸோ அவங்களுமே இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் லாட் ஆஃப் அதர் அப்போசிஷன் பீப்புள் வந்து இது கிடையாது, ஒரு ஹியூமனையே வந்து ரெகுலராக டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறது கரெக்டான ஒரு ஜனநாயக சமுதாயம் கிடையாது, இட்ஸ் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸின்ற மாதிரி அதர் வாய்ஸஸ் ஆகிய. ஸோ பேசிக்லி யார் இந்த சவுக்கு சங்கர்?
இந்த சவுக்குன்றது வந்து அவரோட அடமொழி, எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் நிக் நேம் ஃபார் டைட்டில். அவரது பேசிக்லி அவர் வந்து என்ன ஹூ சவுக்கு சங்கர். ஏன்னா சவுக்கு சங்கரோட வீடியோ வந்து ரெகுலராக டெய்லி நம்ம பார்ப்போம். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் டைப் நடக்கிறதுல ஆரம்பித்து அதில் அரசியல் உள்பூசல் என்னென்ன இருக்குது, அரசியல் எந்தெந்த அரசியல் தலைவர்களாகட்டும் அவங்களோட ஃபேமிலி ஆகட்டும் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் எந்த பர்சன்டேஜில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றதில் ஆரம்பித்து, ட்ரம்ப்பில் ஆரம்பித்து, ரஷ்யாவோட ஒரு டீல் ஆரம்பித்து, மோடி என்ன வந்து செய்கிறாரு, எப்படி கரெக்டாக ஒரு பொலிட்டீஷியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஒரு ஸ்டேட்டு எதை பற்றி கேட்டிங்கனாலும் என்கிட்ட டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்குது, இதுதான் விஷயம்னு ரெக்கார்ட் பேஸ்டாக அவர் பேசக்கூடிய ஒரு ஆல்வேஸ் இஸ் இன் கான்ட்ரவர்சி, ஆல்வேஸ் ஆன் ஃபயர். ஸோ இந்த சவுக்கு சங்கர்ன்றது பேசிக்லி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி ஹூ இஸ் திஸ் பர்சன், ஒய் ஹீ இஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் இன் பீங் அ விசில் ப்ளோயர். அவருக்கு வந்து சவுக்கு சங்கர்ன்றது விசில் ப்ளோயர் சங்கர்னு வைக்கலாம். இதுதான் அவர் வந்து காலங்காலமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக விசில் ப்ளோயிங் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. பல தவறுகளை தட்டி கேட்டுகிட்டே இருக்கார். அப்போது இதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், டிவிஏசி, இதில் தான் சவுக்கு சங்கர் முன்னாடி ஒர்க் பண்ணிருந்திருக்கார். ஸோ வாட் இஸ் திஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்? இஸ் நத்திங் பட் லஞ்ச ஒழிப்பு துறையோட டைரக்டரேட் அதுதான். ஸோ வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் போகிறோம், எவ்வளோ மூவிஸில் பார்த்துருப்போம், டெய்லி பேப்பரில் படிக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தது காரணமாக இந்த அதிகாரி கைது செய்யப்பட்டார், கையங்களவுமாக பிடிபட்டார். லஞ்சம் கொடுக்கும் பொழுதே அந்த லஞ்சம் கொடுக்கும் நபர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து புகார் கொடுத்த பேரில் இவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இவருக்கு அட்வைஸ் பண்ண விதத்தில் வந்து அவர் வந்து அவங்க கொடுத்த நோட்ஸையே வந்து இந்த அதிகாரிக்கு பிரைபாக கொடுத்துருப்பாரு, வந்து கையங்களமாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்கே இந்த மாதிரி பிரைப், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தவறு செய்யும் போதும் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸுக்கு தான் அண்ட் கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கால் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ அங்கே சவுக்கு சங்கர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு டைமில். ஸோ இஸ் பீன், ஏன் அவர் விசில் ப்ளோயராக இருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் ஏன் அவருக்கு கனெக்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ் இருக்குன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவர் ஒரு வெரி வெரி கீ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ இது ஒரு விஷயம். அப்போது அங்கே இருக்கும்போதுமே அங்கேருந்து 2 போலீஸ் அஃபீஷியல்ஸை பற்றி இவர் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் காரணமாக இவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸுமே இவர் வந்து சொல்கிறது எந்த குற்றச்சாட்டுலையுமே உண்மை எப்பயும் போல் கிடையாது, இவர் வந்து பர்சனல் கெயின்ஸ்க்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டாக வந்து அந்த டைம்லேருந்து பேரலாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்குது. இவர் என்ன தான் விசில் ப்ளோயர் இருந்தாலும் அது ஒரு விஷயம் இருக்குது, அது உண்மையாக இல்லையான்றதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை நம்மளுக்கு கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல் ஆஸ் யூஷுவல் அண்ட் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் புட் ஆன் டு யூ, புட் ஆன் டு மீ, ஸோ புட் ஆன் டு அஸ், விச் வி ஆர் ரிவ்யூவிங் அஸ் அ people who can understand what's going on around us. ஸோ அது மாதிரி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு. சேனல்னா சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் ஒன்று பண்ணுறாரு, ஒரு வெப்சைட் வைக்கிறாரு. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் அவர் வந்து சவுக்கு சங்கர் அப்படின்னு வச்சு என்னென்ன தவறுகள் நாட்டில் நடக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு சொல்கிறார். ஸோ எந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் போடுற இவருமே ஒரு சார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ இவர் போடுறது எல்லாமே பயங்கர ஹைப்பாகும், லட்சக்கணக்கான பீப்புள் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப வந்து செல்வாக்கு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. சவுக்கு சங்கர் பேசுகிறாருன்னா ஏதோ விஷயம் இருக்கும்ப்பா, ஜென்ரலாக வளரிட்டு போக மாட்டார். ஹி டாக்ஸ் அபவுட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வித் ஆத்தென்டிகேஷன் அண்ட் he's been there in this media and in this political as a what to say like a whistleblower or as a person who's strong knowledge about the country's politics and other things. So இவர் வந்து எப்பயுமே அந்த வேல்யூவை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அதனால தான் அவருக்கு அவரோட வியூஸுமே நம்ம பார்த்தாலுமே தெரியும், ஒரு வீடியோவோட வியூஸ் வந்து செவரல் லேக்ஸில் தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி அவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்யும்போது இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக விசாரிக்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம், கடமையை செய்ய விடாமல் கதவை மூடி வச்சுருக்கீங்கன்னா கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து நம்ம பார்க்குறோம் அவங்க சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ சவுக்கு சங்கர் வாஸ் போலீஸ். இதே தான் வந்து எப்பயுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிட் ஃபார் டாட், ஒரு அக்னி நட்சத்திரம் மாதிரி தான் இருக்குது இதை பார்க்க.
அக்னி நட்சத்திரம் மூவியில் எப்பயுமே வந்து கான்ட்ரவர்சி அந்த மியூசிக் பிஜிஎம்மோட காட்டிகிட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்குது எப்போ பாரும் இந்த கிளாஷ். அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இவரோட வெர்ஷன் ஒன்று சொல்லுவார். அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று எங்கள் வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க, எங்கள் சைடில் வந்து ஒன் சைடடாக வந்து நாங்கள் விசில் ப்ளோவராக இருக்கனால எங்களை பழி வாங்குறாங்க. இது நம்ம ரெகுலராக எல்லா சேனல்லையும் நியூஸ்லேயும் இவரோட யூடியூப் வீடியோஸ்லையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்பயுமே அதே தான். ஸோ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு இவர் மேலே, அதுக்கு நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறத வேலிடேட் பண்ணுறோம், செக் பண்ணுறோம், அதுக்கு எங்கள் கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறதும் தவறு தான் அப்படின்னு சொல்லி இவரை கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணிவிட்டு பட் அவங்க வீட்டில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க, செக் பண்ணுறாங்க, அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலாக இதில் இன்னொரு